ஏழை எளிய மக்கள், இந்த மிடில் கிளாஸ், இவங்க வயிற்றுல அடிக்கிறதுக்காகவே ஆட்சிக்கு வந்தது தான் பாஜக அரசு. ஏழை மக்கள் வாழக்கூடாது, மிடில் கிளாஸ் வாழக்கூடாது, அவங்க எந்த ஒரு சுகபோகத்தையும் அனுபவிக்கக்கூடாது, எப்படிலாம் திட்டம் போட்டு அவங்க வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் கெடுக்கலாம் அப்படின்னு ரூம் போட்டு யோசித்து ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்துவார் நம்ம ஐயா நரேந்திர மோடி அவர்கள். நகைக்கடன், நம்ம பேங்க்கில் சின்ன சின்ன ஃபினான்ஸ் கம்பெனிலாம் போய் ஒரு அவசரத்துக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நகை வைக்கிறோம்ல, அந்த நகைக்கடனை வழங்குவதற்கு அந்த நிறுவனங்களுக்கு ஒரு 9 வகையான அறிவிப்புகளை பாஜகவுக்கு கீழே செயல்படக்கூடிய இந்த ரிசர்வ் பேங்க் வந்து நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஒரு மருத்துவ செலவு, திடீர்னு வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, எங்கேயோ ஒரு திருமணத்துக்கு போகணும், ஏதோ ஒரு நல்லது கெட்டது ஏதோ ஒன்றுக்கு கையில் ஒரு சேவிங்ஸ் இல்லாத சமயத்தில், ஒரு நெருக்கடியான சமயத்தில் டக்குன்னு கையில் இருக்க ஒரு மோதிரம், ஒரு 1/2 பவுன் மோதிரத்தை கழட்டி வச்சு இதை ஒரு பேங்க்கில் அடகு வச்சு ஒரு 20,000 25,000 30,000 வாங்கி அன்னைக்கு தேவையான அந்த மருத்துவ செலவையோ அந்த சுப நிகழ்ச்சிகள் அசம்பாவித நிகழ்ச்சிகளுக்கான தேவையை இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிட்டு வராங்க. அதாவது நகை வைக்கிறதுக்கு அந்த நகை என்னது தான் அப்படின்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை அவங்கள்ட்ட கொடுக்கணுமா. இப்போ கடையில் வாங்குகிறோம், இப்போ ஏதோ ஒரு பெரிய கடையில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நகைக்கான பில்லு இருக்கும், ரசீது இருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஒரு 20-25 வருஷமாக உள்ளது நம்ம போய் வச்சுக்கலாம், அந்த பில்லை காமிச்சு நகை அடகு வச்சுக்கலாம். இப்போ இதுவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நகை எப்படி செஞ்சுருப்பாங்க, ஒரு நகை வேலை செய்கிறவர்கிட்ட கொடுத்து ஆர்டர் கொடுத்து அப்படி செஞ்சுருப்பாங்க. இப்போ அந்த நகைக்கான பில்லை இந்த சாமானிய மக்கள் அந்த நகையை கொண்டு போய் எங்கேருந்து பில்லை காட்டுவாங்க? இது எதாவது சாத்தியமா? இதெல்லாம் எப்படி தான் ரூம் போட்டு யோசிச்சு இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் பாஜக செயல்படுத்துதுன்னே தெரியல. ஒரு கஷ்டப்படக்கூடிய மக்களோட வாழ்க்கையை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த பாஜக அரசு உருவாக்குது. இப்போ அந்த நகைக்கு பில்லு காட்டினா மட்டும் பத்தாது. இப்போ இன்னொரு ரூல்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, முன்ன வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நகையை போய் வச்சோம்னா ஒரு 70%, 80%, 90%, அதாவது அந்த நிதி நிறுவனத்தோட நாம்ஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஏங்க ஒரு 2,000 ரூபா போட்டு கொடுங்க, ஒரு 5,000 ரூபா சேர்த்து கொடுங்க, நான் அடைச்சிட்றேங்கன்னு சொன்னோம்னா அந்த நகையை மதிப்பீடு பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுப்பாங்க, ஒரு செலவுக்கு பயன்படுவாங்க. இப்போ ஒன்லி 75% தான். 1 லட்ச ரூபா நகை அப்படின்னா 75,000 மட்டும் தான் நீ கொடுக்கணும், அதுக்கு வேல்யூ போட்டு அதுக்கு மேலே ₹1 கொடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறது இது எந்த வகையில் நியாயம்? அவங்க நகையை கொண்டு போய் அவங்க நிதி நிறுவனத்தில் அடகு வைக்கிறாங்க, அவங்க வட்டி கட்டுறாங்க, அவன் சம்பாரிச்சு காடு கல்லையில கஷ்டப்பட்டு அவன் வட்டி கட்டுறான். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் 75%க்கு மேலே கொடுக்கறதுல என்னதாங்க நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க? நீங்கள் யாருக்கு தான் ஆட்சி பண்ணுறீங்க? நான் கேட்குறேன், பாஜக யாருக்காக தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க? எந்த மக்களுக்காக ஆட்சிக்கு வந்தீங்க? இப்போ அம்பானியோ அதானியோ இல்லை யாரோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தொழிலதிபரோ யார் போய் நகையை அடகு வைக்க போகிறாங்க? அவங்களுக்கு நகையை அடகு வச்சு ஒரு செலவு பார்க்கணுன்ற என்ன தேவை இருக்குது? அப்படியே அவங்க நகையை அடகு வச்சாலும் கமர்ஷியலாக தான் வைப்பாங்க. அவன் ஏதோ இன்னொரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நகையை அடகு வைப்பான். அவனுக்கு நீ என்ன ரூல்ஸ் வேணாலும் போட்டுட்டு போ. சாதாரண ஏழை மக்களுங்க, அவனுக்கு என்னங்க தெரியும்? ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் வச்சிருக்கவன், ஒரு அல்ல அர்ஜென்ட்டுக்கு நகை வைக்கிறவனுக்கு நீ இத்தனை வழிகாட்டு நெறிமுறை இவ்வளோ ரூல்ஸை போடுறது, அவன் யார்? இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க? நாங்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது பேங்குக்கும் நஷ்டம் தான். இது சாமானிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சாலும் கவர்மெண்ட் கீழே இயங்குற ஒரு கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாத்துக்குமே இவங்களுக்கும் இது ஒரு ப்ராஃபிட்ல லாஸ் தான். அவங்களுக்கும் பிஸ்னஸ் வராது. அப்போ யாருக்கு தான் இந்த பாஜக அரசு ஆட்சி நடத்துது?